யார் குளிப்பு கடமையானவர் அழைத்தார்கள், நீங்கள் குளியுங்கள் என்றார்கள். ஒட்டகங்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படுகிறது, எல்லாம் முடிச்சு. அந்த குடத்திலே ஃபைன்னஹு மல்அமில் அத்தன், முன்னால் இருந்ததை விட நிரப்பமாக தண்ணீர் தெரிகிறது. அந்த பெண்மணி ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அம்மா, தண்ணீர் ரப்புதான் கொடுத்தான், ரப்புதான் எங்களுக்கு நீர் கொடுத்தான் அம்மா, உங்கள் தண்ணீர் அப்படியே இருக்கிறது. சொன்னதோடு ரசூல் நிறுத்தவில்லை. இங்குதான் பார்க்க வேண்டும். யாரெல்லாம் இந்த பெண்ணிடத்திலே உபகாரம் பெற்றீர்களோ, பெண்ணின் மூலம் நீங்கள் உங்களிடத்தில் இருப்பதை அந்த பெண்ணுக்கு தர வேண்டும், உதவி செய்யணும். அல்லாஹ் அக்பர். 1400 பேர்கள். ஒரு துணி விரிக்கப்படுகிறது, பொரித்த மாவாக, பச்சை மாவாக, அஜுவா பேரித்தம்பளமாக, பணமாக எல்லாம் வச்சு கொடுக்க, அதை ஒட்டகத்தில், ஒரு லாரி சரக்கை ஒட்டகத்தில் ஏற்றி அந்த 4 குடம் தண்ணீரையும் அனுப்பி வைக்கிறார்கள். தாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன சின்ன உதவிக்கும் பேருபகாரம். யாரெல்லாம் பயன் பெற்றீர்களோ நீங்கள் பயன் கொடுக்க வேண்டும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாராவது கஷ்டப்படக்கூடியவர்களை பார்த்து விட்டால் பெருமானார் உடனே உதவி செய்வார்கள். பனு நமீரா கூட்டத்தார்கள், இதுவும் புகாரியிலே வந்த ஹதீஸ். தொழுகைக்கு வருகிறார்கள், ஆடை கிழிந்திருக்கிறது. பெருமானார் புதன்கிழமை அன்று குத்துபா ஓதுகிறார்கள். இன்றைக்கு இமாம் புதன்கிழமை அன்று மெம்பரிலே ஏறினால் அதுதான் அவருக்கு கடைசி குத்துபாவாக இருக்கும். குத்துபா ஓதுகிறார்கள். என் தோழர்கள் ஏழ்மையின் காரணமாக ஆடை கிழிந்திருக்கிறது, அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லாஹு அக்பர். பள்ளி முழுவதும் ஆடை வந்து குவிகிறது. பெருமானாரினுடைய முகம் கண்ணகு முதுகிபா, முலாம் பூசப்பட்ட தங்கத்தை போன்றிருந்தது, வரலாறு சொல்கிறது. அப்போ உதவி செய்வதில் ரசூலுக்கு நிகர் யாரும் இல்லை. அப்போ உதவி என்ற கண்ணோட்டத்திலே பார்க்கிற போது பெருமானாரை போன்று உதவ வேண்டும் என்பதை பேச வேண்டுமே. அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹதீஸ் என்றால் பெருமானாரை உதவி என்ற கண்ணோட்டத்தில் எப்படி செய்தார்கள் என்று பேச வேண்டும். 5வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபகாரத்திற்கு பிரதி உபகாரம், உபகாரத்தை மதித்தல். இன்றைக்கு உறவுகளுக்கு ஆயிரக்கணக்கில் உபகாரம் செய்தாலும், லட்சக்கணக்கில் உபகாரம் செய்தாலும் தூக்கி எறிகிற இந்த உலகத்தில் நாயகம் எப்படி நடந்தார்கள் என்று பேச வேண்டாமா? அல்லாஹ் அக்பர். சின்ன சின்ன உபகாரத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய பெரிய பரிசுகளை கொடுத்தார்கள், சின்ன சின்ன உபகாரத்திற்கெல்லாம். ஸைத் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் பசியோடு இருக்கிற போது ஒரு கிளாஸ் பால் தான் கொடுத்தாங்க. ஸைத் ரலியல்லாஹு அழைக்கிறார்கள் பெருமானார், அல்லாஹும்ம ஜம்மில்ஹு அதிம் ஜமாலா, யா அல்லாஹ் இவரை அழகாக்குவாயாக, அழகை நிரந்தரமாக்குவாயாக. ஒரு கிளாஸ் பாலுக்கு. அல்லாஹ் அக்பர். சின்ன உபகாரம், கொடுத்த பரிசு பெரிசு. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்தால் புன்னகையை கையாள்பவர்களாக இருந்தார்கள். இந்த புன்னகை உணர்வும் சமூகத்திற்கு தேவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி பேசுகிற நாம் நாயகத்தினுடைய புன்னகையையும் பேச வேண்டும். பெருமானார் புன்னகைக்கிற போது ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், பௌர்ணமி நிலவை நான் பார்ப்பேன், வானை அலங்கரிக்கிற நட்சத்திரங்களை எல்லாம் பார்ப்பேன், பெருமானாரினுடைய அந்த சிரிப்பின் அழகுக்கு முன்னால் அவைகள் அத்தனையும் தோற்று போகும் என்கிறார்கள். 3வதாக பெருமானாரை பற்றி பேசுவதாக இருந்தால் பாசிட்டிவ் சிந்தனை. யாரையும் பெருமானார் குறை சொன்னதாக வரலாறு இல்லை. 1,24,000 பேர்களில் பெருமானார் யாரையாவது குறை சொல்லி இருக்கிறார்களா? குறை கண்ணோட்டத்தோடு பார்த்து இருக்கிறார்களா? அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்களே, 10 ஆண்டு காலம் நான் பெருமானாரிடத்திலே பணிவிடை செய்தேன், என்னை ஒரு நாள் கூட பெருமானார் திட்டியதில்லை. நான் வேண்டுமானால் பெருமானார் வேலை சொல்லுகிற போது முடியாது என்பேன், ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு கூட என்னை கடிந்து கொண்டதில்லை. ஆனால் இன்றைக்கு குறை சொல்லாதவர்களாக நாம் இருக்கிறோமா? ஒருவரிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிற போது ஹாஜியார் நன்றாக இருக்கிறீர்களா என்று கேட்டபோது பின்னால் ஒருவர் வந்து தட்டி சொன்னார், இப்பொழுதுதான் இவர் ஹாஜியார், 15 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஷைத்தான் ஆக்கும். அடுத்தவர்களினுடைய குறைகளையே பார்த்து கொண்டிருக்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். யாரையும் பெருமானார் குறை சொல்லவில்லை. அல்லாஹு அக்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே பல்வேறு பேர்களை
குறை சொல்லப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குறைகளை கண்டுகொள்ளவே இல்லை என்று ஆயிரக்கணக்கான வரலாறுகள் சான்று சொல்கிறது. பிலால் ரலியல்லாஹு குறித்து குறை சொல்லுகிற போது பெருமானாரினுடைய முகம் மாறி போனது. என் தோழர்களை யார் குறை சொல்வது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிந்துரைத்தார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். நபீனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். அரசர் எதை சாப்பிட்டாலும் லுக்மானுக்கு கொடுக்காமல் சாப்பிட மாட்டார். ஒரு பெரிய தர்பூசணி 70 துண்டுகள், 69 துண்டை லுக்மானே சாப்பிடுகிறார். அரசர் எடுத்து எடுத்து கொடுக்கிறார், சாப்பிட்டே இருக்கிறார். கடைசியில் ஒரு துண்டு, அதை எடுத்து மன்னர் எவ்வளவு ருசியோ தெரியவில்லை என்று கடித்தால் கடும் கசப்பாக இருக்கிறது, முகம் சுளிக்கிறது. என்ன லுக்மான், கசப்பாக இருக்கிற 69 துண்டா? மன்னரே, இதுவரை உங்கள் கையிலிருந்து இனிப்பையே கொடுத்தீர்கள், உங்களுக்கே தெரியாமல் ஒரு நாள் கசப்பை கொடுத்ததால் நான் முகத்தை காட்டுவதா, கடிந்து கொள்வதா? அதனால் தான் 70ஐயும் சாப்பிட்டு குறைகளை மறைக்க நினைத்தேன். அப்போ அடுத்தவர்களின் குறைகளை மறைக்கிற பண்பாடு நபிகள் பெருமானாரிடத்திலே நிறைவாக இருந்தது. ஹாத்தம் இப்னு அபி பல்தா இராணுவ ரகசியத்தை வெளிப்படுத்தியவர். உமர் ரலியல்லாஹு அனுமதி கொடுங்கள் ரசூலே, நான் அவர் தலையை எடுக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பத்ர் போர்க்களத்தில் கலந்து கொண்டவர். அவரின் குற்றங்களை அல்லாஹ்வே மன்னித்திருக்கிற போது நான் மன்னிப்பதற்கு என்ன இருக்கிறது என்று கேட்டார்களே. அல்லாஹு அக்பர். இந்த குறைகளை மறைக்கிற பண்பாடு ஒரு முஸ்லிமுக்கு மிக முக்கியமான பண்பாடு என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கோணத்தில் ரசூலை பற்றி பேச வேண்டாமா? நான்காவதாக பூமான் நபிகள் கோமான் இடத்திலே இருந்தது குணங்களில் சிறந்த குணம் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற குணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாடி வந்தவர்களுக்கு இல்லை என்றே சொல்லாத வள்ளல். அந்த வள்ளலின் குணத்தை இந்த உம்மத்திற்கு பேச வேண்டியிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு கொடுத்தார்கள் தெரியுமா? இமாம் புகாரி அறிவிக்கிற போது சொல்லுகிறார்கள், கர்ரீஹில் முர்சலா, ரமலான் வந்துவிட்டால் காற்றை விட பெருமானார் அதிகமாக கொடை கொடுப்பார்கள். உலகத்திலேயே சிறந்த கொடை காற்று. 4 மணி நேரம் கரண்ட் வராதுன்னு சொல்லலாம், 4 மணி நேரம் காற்று வராதுன்னு சொன்னால் எல்லாம் கபறுதான் இல்லையா? ஆனால் பெருமானார் காற்றை விட சிறந்த கொடையாளி. ஒரு வரலாறு வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிழிந்த ஆடை, இதை பார்த்த ஒரு பெண்மணி பெருமானாருக்கு அழகான ஆடை தைத்து பௌர்ணமி நிலவிலே கொண்டு வந்து கொடுக்கிறார். பெருமானார் போட்டு வர வேண்டும், பெருமானாரின் அழகை கண்டு ரசிக்க வேண்டும். அன்பளிப்புகளை ஏற்கிற பழக்கம் ரசூலுக்கு உண்டு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தார்கள், அந்த ஆடையை போடுகிறார்கள். வெளியே வந்தார் அம்மார் ரலியல்லாஹு அனஸ் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், நாயகமே பௌர்ணமி நிலவு உங்களுக்கு முன்னால் தோற்று போனது ரசூலே, பேரழகு. சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். ஒரு சஹாபி வருகிறார், ரசூலை இந்த ஆடை நன்றாக இருக்கிறது. பெருமானார் அல்ஹம்துலில்லாஹ் என்றார்கள். அந்த ஆடை எனக்கு வேண்டும் என்றார்கள். சஹாபாக்கள் அனஸ் ரலியல்லாஹு போன்றவர்கள் யார் என்று பார்க்கிறார்கள், சஹில் ரலியல்லாஹு தஆலா. ஒரு ஊரின் தலைவர் அழகான ஆடை போட்டு கொண்டிருக்கிறார், வருகிறார். இந்த ட்ரெஸ் நன்றாக இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ் என்கிறார். இது எனக்கு வேண்டும் என்று சொன்னால் என்ன சொல்லுவார்? நேற்று வரைக்கும் நல்லத்தானே இருந்தார், இன்றைக்கு என்ன ஆனது என்று. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறைக்குள் சென்றார்கள். தன்னுடைய பழைய ஆடையை கழட்டி, தன்னுடைய புதிய ஆடையை கழட்டி சஹல் ரலியல்லாஹுவுக்கு கொடுத்துவிட்டு தன் பழைய கிழிந்த ஆடையை போட்டுக்கொண்டு வருகிறார்கள். அந்த பெண்மணியின் இதயமெல்லாம் உடைந்து போனது. சஹில், என்ன சஹில் சொல்லுகிறாய், நான் உனக்கு வேறு ஆடை வாங்கி தருகிறேன். சஹல் ரலியல்லாஹு முடியாது, பணம் தருகிறேன், ஆடையை கொடுத்து விடு, முடியாது. கடைசியில் அமர் ரலியல்லாஹு போய் கேட்கிற போது சஹில் சொன்னார்கள், ஒரு சில நாட்களில் நான் இறந்து விடுவேன் என்று பெருமானார் ரகசியமாக சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஆடை, ரசூலின் ஆடை என்னுடைய கபரில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் ரசூலிடத்தில் இதை கேட்டேன் என்று சொல்லு